ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான செய்தி. எதற்காக அனுமதிக்கப்பட்டார் அப்போலோவில்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஆஸ்பத்திரியே காவேரி தான். கருணாநிதி அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டாங்க. கடைசி வரை அவர் காவேரி மருத்துவமனையில் தான் இருந்தார். அவர்களுக்கு வலதுகரமாக இருந்த செந்தில் பாலாஜி உடல்நலம் இல்லாமல் நடித்த போது காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார். காவேரி மருத்துவமனையில் அவருக்கு இதயத்தில் அடைப்பு இருக்கிறது, 3 அடைப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. சொல்லி அங்கே தான் ஆப்ரேஷனே பண்ணினாங்க. அதனால் அவர்களுடைய குடும்ப ஆஸ்பத்திரி மாதிரி KN நேரு ஆஸ்பத்திரி, அதில் மற்ற டைரக்டர்ஸ், இயக்குநர்கள்லாம் இவங்க குடும்ப சம்மந்தப்பட்டவங்க. அதனால் எப்போவுமே அவங்க பிராண்டுனாலே காவேரி தான். அப்படி இருக்கும்போது ஏன் அப்போலோவுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கொஞ்சம் நிலைமை சீரியஸாக மோசமாக இருந்தால் தான் அப்போலோவுக்கு போவாங்க. ஏன்னா காவேரியை விட அப்போலோவில் நிறைய வசதி. அப்போ காவேரியில் பண்ணுற அளவுக்கு சாதாரண உடல்நல பிரச்சனை இருந்தால் காவேரியில் பண்ணியிருப்பாங்க. அவர் அப்போலோவுக்கு போகிறாங்கனாலே கொஞ்சம் அதில் பிரச்சனைகள் இருக்குன்னு தான் அர்த்தம். வெறும் தலை சுற்றல். அவங்க சொன்னதுபடி காலையில் வாக்கிங் போகிறாரு, தலை சுற்றுது, அவர் கண்டுக்கலை. அதுக்கப்புறமும் போய் அவர் மற்ற வேலைகளை பார்க்குறாரு. அதை உண்மையிலேயே பாராட்டணும். உடனே போய் படுத்துடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறமா தலை சுற்றுது. அப்போ தான் அவர் சம்திங் இதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே மறுபடியும் அப்போலோவில் அவள் நிச்சயம் என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்டரை கூப்பிட்டுருப்பாங்க. டாக்டர் செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு உடனே அப்போலோவுக்கு போங்கன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. சாதாரண விஷயமா இருந்தால் காவேரிக்கு போக சொல்லியிருப்பாங்க. இந்த தலை சுற்றல்ங்கிறது சாதாரண நாட்டு வைத்தியர்களுக்கு கூட தெரியும். வெர்டிகோ அப்படிங்கிற ஒரு நோய். அது வெர்டிகோன்னா மூளைக்கு இரத்த ஓட்டம் சரியாக போகலைன்னா இந்த மாதிரி தலை சுற்றல் வரும். மூளைக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன் இதெல்லாம் போகலைன்னா இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது வரும். காது பிரச்சனைகள்னால கூட வரும். ஆனால் அப்போலோவுக்கு போயிருக்காங்கன்னா அதில் முக்கியமான பிரச்சனைகள் இருந்ததுனால தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. எப்படி இருந்தாலும் அவர் உடல்நலம் பெற்று சீக்கிரம் திரும்பி வீடு திரும்பி தன்னுடைய பணிகளை கவனிக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். நம்ம இறைவனை பிரார்த்திக்க முடியாது. காரணவங்கள்லாம் நாஸ்திகர்கள், இறைவனை நம்பாதவர்கள். அதனால் வாழ்த்தத்தான் முடியும், இறைவனை பிரார்த்திக்க முடியாது. அவர் சீக்கிரம் உடல்நலம் பெற்று தன்னுடைய பணிகளை தொடரும். கருத்து வேறுபாடுங்கிறது வேறு, கருத்து மோதல்ங்கிறது வேறு. ஆனால் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணமாகி வீடு திரும்பி தன்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.